ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஸ்மார்ட் ஹோம் டிப்ஸ். வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பூண்டு இருக்குல்ல, அதை வந்து நம்ம எப்படி 6 மந்த் வரைக்கும் நம்ம எப்படி சேஃப்டியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து பூண்டு வாங்கும் போது நல்லா கொஞ்சம் பெரிய பூண்டாகவே வாங்கிக்கோங்க. இது போல் ஒரு கல்லை வச்சு இப்படி எடுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இந்த இது வந்து எல்லா பல்லுமே பூண்டோட பல்லுமே தனித்தனியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு முறம் எதுலையாவது அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஈஸியாக. பூண்டு வாங்கும்போது கொஞ்சம் நல்லா இது போல் ஒயிட் கலராக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குங்க. அதோட பல் எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இது போல் நீங்கள் லைட்டாக இடிச்சிட்டு எடுக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எடுக்கும் போது இது போல் ஒரு சில அது நல்லா கெட்ட பூண்டு, கொஞ்சம் சொத்தையாக இருக்கிற பூண்டு எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இதுலேருந்து. நம்ம சும்மா வெளியே வந்து பூண்டை வந்து சும்மா அப்படியே வச்சுருந்தோன்னா இது போல் நிறைய சொத்தையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம அதை வந்து நம்ம வாங்கிட்டு வந்த உடனே இந்த வேலையை செஞ்சிட்டோன்னா நமக்கு ஒரு 6 மந்த் வரைக்குமே நமக்கு பூண்டு வந்து ஒன்றுமே ஆகாது, உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம பிரித்து வச்சாச்சு. இருக்கிறதையும் அதே போல் நம்ம பிரித்தோன்னா ஈஸியாக இருக்கும். பிரித்து வச்சுக்கலாம். சும்மா நம்ம எடுக்கும் போது அது வந்து வராது. அதனால தான் நம்ம அந்த கல்லை வச்சு லைட்டாக அடிச்சுட்டு எடுக்கும் போது ஈஸியாக நமக்கு வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே இதை போல் பிரித்து வச்சாச்சு. இப்போ வந்து பூண்டு வந்து ஈரப்பதமாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா ஒரு நாள் இதே போல் முரத்தில் போட்டு வெளியே வச்சுக்கோங்க. அப்போனா அதில் உள்ள ஈரப்பதம் எல்லாமே உங்களுக்கு போயிடும், வெளியே போயிடும், நல்லா காஞ்சிரும். இது வந்து நம்ம ஒரு நாள் நம்ம இதே போல் நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா நமக்கு வந்து நம்ம சமையல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இந்த முரத்தில் நம்ம இப்படி போட்டோன்னா லைட்டாக இதை போல் ஆட்டினீங்கனாலே போதும், அதில் உள்ள எல்லா இதுவுமே வந்துடும். இதுக்கு நம்ம வந்து படைக்க தெரியணும் அப்படின்லாம் கிடையாது. லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே அதில் வந்து அந்த எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த தோல் வந்து ஈஸியாக பறந்து வெளியே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். சொத்தை பூண்டு எதுவுமே கிடையாது. இதை வந்து இதை போல் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் எதுலையாவது போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப மூடணுன்ட்டு கிடையாது. இதுக்கு வந்து ஏர்டைட் கண்டெய்னர் வேணும்னு கிடையாது. லைட்டாக மூடிட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இது போல் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 மந்த் வரைக்குமே இது வந்து முளைக்காது, ஒன்றுமே செய்யாது. ஆனால் நீங்கள் வைக்கும் போது கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. ஃப்ரீசருக்கு பக்கத்துலேயே வைக்காமல் கீழே நம்ம வெஜிடபிள்லாம் வைப்போம்ல அந்த இடத்துக்கு மேலே காத்தோட்டமாக இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜு 3 நாளுமே அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கூல்னஸ் லைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து பூண்டு வந்து கெட்டே போகாது. இப்போ பாருங்கள், நான் கீழே உள்ள ட்ரேயில் தான் வச்சுருக்கிறேன். அதை வந்து ரொம்ப ஏர்டைட்டாக மூடாமல் லைட்டாக திறந்து வைக்கும்போது உங்களுக்கு வந்து தண்ணி எதுவுமே வராது. நீங்கள் ஃபுல்லாக கூட திறந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். இதே போல் தான் நான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மெத்தடு நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார்